ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நெய் மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. மதுரையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல நம்மளுடைய மதுரையை நீங்கள் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் நம்ம பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ரிசப்டிவாக இருக்கீங்களா இல்லையான்றது உங்களுடைய கும்பிடு போகிறதுலேருந்து தெரிஞ்சிருது. அம்மா நியமிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் வாரிசு அரசியலாக அதை எடுத்துக்கவே முடியாது. அம்மா தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா. தேர்தல் கருத்து கணிப்பு உங்கள் பார்வை எப்படி இருக்குது? ஏன்னா தேர்தல் கருத்து கணிப்பு இப்போ 2 தேர்தல் கருத்து கணிப்புமே சரி திமுகவுக்கு தான் போயிருக்கு. கிராமத்தில் லட்சே மேலூரில் இல்லை கிழக்கு பகுதியில் ஒவ்வொரு பூத்துலேயும் போய் நீங்கள் சாம்பிள் எடுத்தீங்களா? வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மதுரைக்கான திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க? மதுரைக்கான திட்டம் அப்படின்றது ஒரு ஹோல்சமாக நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லிட முடியாது. ஸ்பெசிஃபிக்காக நிறைய விஷயங்களுக்கு நம்ம போகணும். இன்றைக்கு மதுரை பல்வேறு வகையான ஜியோகிராஃபிக் டெமோகிராஃபிக்கில் பிரிஞ்சிருக்கு. நீங்கள் ஜியோகிராஃபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலூர் பகுதி விவசாய பகுதி, கிழக்கு பகுதி விரிவாக்கப்பட்ட பகுதி, மத்திய பகுதி துறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பகுதி, தெற்கு பகுதினா உங்களுக்கு அதில் சில தேவைகள் இருக்குது, தொழில் முறையான தேவைகள், நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்றவாறு திட்டங்கள் வகுத்து வைத்திருக்கிறோம். அது சிறப்பு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் முக்கியமாக இப்போ மேலூர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பெரியார் பாசன கால்வாய்கள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு குடிநீருக்கு கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி குடிநீர் திட்டம்ன்ற மாதிரி இருக்குது, கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் இருக்குது. இப்போ மேலூர் விவசாய அந்த பாசன கால்வாய்க்கு நம்ம அதிகபட்ச நீர் வந்தால் தான் சரியாக இருக்கும். 136 அடியிலிருந்து பெரியார் பாசன கால்வாய் 142 அடியாக மாற்றப்பட்டிருக்குது. அம்மாவின் முயற்சியால், அம்மாவின் ஆட்சியின் முயற்சியால் மாற்றப்பட்டிருக்குது. அதை 152 அடியாக உயர்த்த வேண்டும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக பாராளுமன்றத்திலும் மாண்புமிகு முதல்வர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் கண்டிப்பாக செய்வோம்ன்றதை முதல்ல வச்சுக்கிறேன். இது மாதிரி பல திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் தொழில் நகரமாக்க, ஒரு புதினமான நகரமாக்க, ஒரு புதிய நகராக, ஒரு இளமையான நகராக மாற்ற நிறைய திட்டங்கள் இருக்கின்றது. இப்போ இந்த வைகை ஆற்றில் இப்போ தடுப்பணை கட்டுறாங்க, அது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஏன்னா ஒரு பக்கம் வைகை ஆற்றில் தடுப்பணை கட்டுறது தவறுன்னு சொல்கிறாங்க, ஒரு மக்கள் என்ன சொல்கிறாங்க கட்டடுன்னு சொல்கிறாங்க. இப்போ சித்திரத்தில் வரப்போகுது. இப்போ அது ஒரு 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ சித்திரத்தில் தண்ணி வரப்போகுது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வேஸ்ட்டு தானே? இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டலாமா வேணாமா? இப்படி வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் நீங்கள் ரீஎக்ஸாமின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு காஸ்ட் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி வரதை நம்ம தேக்கக்கூடாது அப்படின்னா இன்றைக்கு பல்வேறு தடுப்பணைகள், பல்வேறு அணைகள் வந்திருக்கவே கூடாது. ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய பாதி டஸ்ட்டு காரணம் சென்டரில் பேரனாக இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகை தான்ன்றது எல்லோருமே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு எவ்வளோ தான் க்ளீன் சிட்டியாக இருந்தால் கூட டஸ்ட் ஃப்ரீ சிட்டி கிடையாது நம்மளுடைய சிட்டி. அதுக்கான காரணம் இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்றைக்கு நம்ம போர் போடுறோம், நிலத்தடி நீரை உறிந்து கொண்டே இருக்கின்றோம் கண்டினியூஸாக. அதுக்கான சோர்ஸ் நம்ம உருவாக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா? நகரத்துக்கு யூ நீட் டு ஹேவ் தட். நிலத்தடி வங்கியில் பணம் இருந்தால் தானே நீங்கள் எடுக்க முடியும். நிலத்தடி நீர் வங்கி உருவாக்கணும் இல்லைங்களா? அப்போது சென்டரில் போகக்கூடிய அந்த ஆற்றுப்படுகையில் அவங்க நிலத்தடி நீரை தேக்கிறதுக்காக உருவாக்குறதுக்காக 10 லிட்டரு மழை பெஞ்சால் தான் 1 லிட்டரு கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் தேங்கும். இன்னொரு விஷயம் முக்கியமான என்னென்னா, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் சென்ட்ரலில் போகிற ஒரு ரிவரில் நீங்கள் நீர் தேக்கம் செய்தீங்கன்னா அதோடைய அழகு உணர்வுன்றது இன்றைக்கி கூடும். இன்றைக்கு 50% ப்ராடக்ட், 50% பேக்கேஜிங், மார்க்கெட்டிங்கோட தத்துவத்தை நீங்கள் உணரணும். முதல்ல நம்மளுடைய மதுரையை நீங்கள் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். மதுரைன்றது இன்னும் கிராமமோ பெரிய கிராமமோ இல்லை நகரத்து தொடர்புடைய கிராமமோ கிடையாது. இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய 3வது பெரிய நகரம். அந்த நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற உங்கள் கனவு இருக்கணும். சென்டரில் எப்பயுமே ஆற்றுல தண்ணி இருக்கும் சார். தடுப்படை கட்டினா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? அதான் சார் விஷயம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நிலத்தடி நீர் உங்களுக்கு இன்னும் ஊறுது. ப்ளஸ் நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தடுக்கலாம். அந்த தண்ணி எப்பயுமே இருக்கிறப்ப அது கலக்காமல் இருக்கிறதுக்கு சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் மாதிரி போடுறாங்க. ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸு இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இதெல்லாமே அங்கே டிஸ்ப்ளேஸ் ஆகி அது சுத்திகரிப்பு பண்ணப்பட்டு ஒவ்வொரு 500 மீட்டருக்கும் சுத்திகரிப்பு பண்ணப்பட்டு இங்கே உள் புகரணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். ஸோ அதை நாங்கள் செயல்படுத்தினோம் அப்படின்னா
இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் அழகான ரிவரோட நம்ம மதுரை இருக்கும். சார் மதுரையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்றாட தேவைகள் மதுரையில் அத்தியாவசிய தேவைகள் வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு மிக வேகமாக விரிவடைந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மதுரை. அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு அதுக்கான டேக்ஸ் ரெவென்யூ அப்படின்றது கார்ப்பரேஷனில் ரொம்ப மிக குறைவு. ஏன்னா நம்மளுடைய கட்டிடங்கள் வந்து உங்களுக்கு கோயில் நகரமாக இருக்கிறதுனால் ரொம்ப அதிக உயரம் கிடையாது, அதிக ஸ்கொயர் ஃபுட்டேஜ் கிடையாது. அதனால் அந்த வருமானம்ன்றது மிக குறைவு. அதையும் மேனேஜ் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஃபண்ட் பண்ணி, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி நிறைய புதிய திட்டங்களை நம்ம உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். விரிவாக்கப்பட்ட பகுதியில் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜஸ் இமீடியட்டாக, முக்கியமாக திருப்பாலை பகுதிகளில், கிழக்கு தொகுதிகளில், அந்த விரிவாக்கப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக உடனடியாக அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜஸும் ரோட்ஸ் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியும் கொண்டு வரப்பட வேண்டும். இது போன்ற திட்டங்கள், பல திட்டங்கள் இப்போ செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நிதியத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் நம்ம பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரெண்டாவது மாநில கவர்மெண்ட்டும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து ப்ரைவேட்டாகவே நிறைய ஒரு கார்ப்பரேட்ஸ் வந்து நிறைய ஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியம், மேண்டேட்ரி ஃபண்டிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. 5 கோடிக்கு மேற்பட்ட லாபம் ஈட்டுகிற கம்பெனிகள் எல்லாருமே 2% தன்னுடைய வருமானத்தை வந்து நல்ல விஷயங்களில் வந்து முதலீடோ சப்போர்ட்டோ செய்யணுன்றது இன்றைக்கி லா. ஸோ அந்த லாவை பயன்படுத்தி இப்போ இவ்வளோ வருமானம் ஈட்டுகிற கம்பெனிஸோட ஃபண்டெல்லாம் கொண்டு வந்து மதுரையில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? அதை நாங்கள் பண்ணுறோம். முதல் வருடத்தில் 5 கோடி வந்து நம்மளுடைய ஃபண்டிங், 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபா எம்பி ஃபண்டிங் கொடுப்பாங்க. அதை வந்து 100 கோடி ஃபண்டிங்கை மாற்றி, அந்த 100 கோடி ஃபண்டிங்கை வச்சு பல்வேறு அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவோம்ன்றது எங்களுடைய வாக்குறுதியை ஒன்று கூடியிருக்கும். இப்போ மதுரையில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த பெரியார் வேலை பார்க்குறது, காலாசில் பார்க்க அப்படின்றப்ப அந்த சைடில் இருக்க வியாபாரிகளுக்கு எல்லாம் இப்போ மதுரையில் பெரியார்ன்றது ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டு. இப்போ அதை இடித்து போட்டு வேலை கிட்டத்தட்ட 200 தொழிலாளர்கள் வந்து இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ படித்த நாங்களும் சரி, நிறைய பேர் இருக்காங்க சரி, சென்னை நோக்கி தான் போக வேண்டியது வேலைக்குன்னு. மதுரையில் எங்களுக்கான வேலைகள் யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா இதை நான் உறுதியாக சொல்லுவேன், நிறையா இளைஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் படித்ததற்கான வேலைக்கு போகாமல் மாற்று வேலை தான் போயிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஏன்னா உங்கள் பிரச்சார இடத்துல நிறைய தெரிஞ்சிருக்கும். அதுக்கான மாற்று முடிவு இருக்காலம் இளைஞர்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒழியுமா நீங்கள் வந்தால்? பேரன் லேண்ட்ஸில், அதாவது எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைத்த இடங்களில் பல்வேறு தொழில் அமைப்புள்ள நகரங்கள் உருவாயிருக்கு. சிங்கப்பூர்ன்றது ஒரு ஹப்பு மட்டும்தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்காடு, டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டு, அங்கே வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு அது உருவாக்குறதுக்கு முன்னாடி தெரியாது. பல நகரங்கள் உருவாகிருக்கும்போது 3000 வருடமாக வர்த்தக நகரமாக, இன்றைக்கு ஒரு தொழில் நகரமாக செழித்தோங்கிய மதுரை இன்று ஏன் ஒரு தொழில் நகரமாக இருக்க முடியாது? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் நகரமாக ஆனால் தான் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும். தொழில் நகரமாக ஆகிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ரீசன் என்னென்னா, நம்ம டிரான்சிஷன் பீரியடில் இருக்கோம். வி ஆர் இன் அ டிரான்சிஷன் பீரியட் வேர் நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூரில் போய் செட்டில் ஆகிடுச்சு. திருப்பூரில் வந்து உங்களுக்கு கழிவு அந்த சம்மந்தப்பட்ட சாயப்பட்டறைகள் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பனியன் தொழில்கள் நிறைய வந்துச்சு. கோயம்புத்தூர்லனா இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் பிரிகால் ஆகட்டும், இவங்க நிறையா வந்துட்டாங்க. ஸோ மதுரைக்கு என்ன தொழில் கொடுக்க முடியும்? மதுரையில் இப்போ என்ன இருக்குன்னா, உங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய ஸ்கில் உள்ளவங்க இருக்காங்க, திறமையானவங்க இருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா, ஐடி சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து நிறைய இங்கே உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா படித்த இளைஞர்கள் பல்வேறு தரப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிஸ், நீங்கள் தியாகராஜ காலேஜில் சேரணுன்னா அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அவங்க வந்து சேர்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கேட்டிங்கன்னா, இந்த கல்லூரி மதுரா கல்லூரி ஆகட்டும், இன்றைய இருக்கக்கூடிய கல்லூரிகளாகட்டும், அதோடைய தரம் வந்து ரொம்ப உயர்ந்த விஷயங்களாக இருக்குது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கே வேலைவாய்ப்பு ஐடி செக்மெண்ட்டில் உருவாக்கி தர முடியும். சுற்றுலாத்துறையை வந்து முன்னிறுத்தி அந்த சுற்றுலாத்துறை மூலமாக பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தர முடியுன்றது என்னோட நம்பிக்கை. பிரச்சார இடங்களில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? பிரகாசமாக இருக்குது சார். அதாவது சார், இப்போது நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ரிசப்டிவாக இருக்கீங்களா இல்லையான்றது உங்களுடைய கும்பிடு போகிறதுலேருந்து தெரிஞ்சிருது. ஏன்னா வந்து நம்ம முன்னாடி போய் பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நம்மகிட்ட வராங்க. அவங்க வந்து நம்ம செய்வோம், நம்ம தம்பி வந்து எங்கடா இருக்காங்க, இன்றைக்கி 36 வயசு தான் ஆகுது, நிறைய மற்ற விஷயங்கள் இருந்திருக்காங்க, இப்போ ஒரு ஆர்வத்தோடு இருப்பார், கண்டிப்பாக நிறைய செய்வார், தம்பி நீங்கள் தான்ப்பா ஜெயிச்சிட்டிங்கப்பா, வெற்றி திலகம் விடுறாங்க. அதிமுகவிலையும் வாரிசு அரசியலா? இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னா,
உங்களை அதிமுகவில் இருக்கவங்க யாரும் ஓட்டு கேட்க போனாலும் ஒரு எதிர்க்கட்சி நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி பேசுவீங்க. அப்போ நீங்கள் அவங்கெல்லாம் சொன்னீங்க அவங்களாம் குடும்ப அரசியல் பண்ணுவாங்க, வாரிசு அரசியல் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இப்போ அதிமுகவிலே சரி குடும்ப அரசியல்ன்றது வருது. இப்போ நீங்களாக இருக்கட்டும், இப்போ தேனி தொகுதியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவோட பையன் தான் இப்போதைக்கு எல்லாம் வெயிட் பண்ணி படிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அம்மா வந்து நியமிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் வாரிசு அரசியலை அதை எடுத்துக்கவே முடியாது. அம்மா தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா அவங்க வாரிசு அரசியலை விரும்பாதவங்க. அடிக்கடி வாரிசு அரசியல் தவறுன்றது எல்லாரும் முன்னாடி முழங்கி இருக்கக்கூடியவங்க. திரு ஜெயவர்தன் அவர்களை எம்பி ஆக்கியது, பாராளுமன்ற வேட்பாளராக்கி அதை உறுப்பினராக்கியது அம்மா அவர்கள். நண்பர் ரவீந்திரநாத் அவர்களை இன்று அந்த மாவட்டத்தின் பாசறையில் நியமித்து அவர்களை கட்சிக்காக தேர்ந்தெடுத்தது அம்மா அவர்கள். என்னை மாநில தகவல் தொழில்நுட்பத்துறையின் இணை செயலாளராக நியமித்து அதற்கான பணியை செய்ய சொன்னது அம்மா அவர்கள். நீங்கள் வாரிசுன்னு எடுத்துக்கிட்டால் நாங்கள் எல்லோரும் அம்மாவின் வாரிசு தான். வேறு எந்த வாரிசு அரசியலும் அதிமுகவில் கிடையாது. தேர்தல் கருத்து கணிப்பு உங்கள் பார்வை எப்படி இருக்குது? ஏன்னா தேர்தல் கருத்து கணிப்பு இப்போ 2 தேர்தல் கருத்து கணிப்புமே சரி திமுகவுக்கு தான் போயிருக்கு. உங்களுக்கான கருத்து கணிப்பு எதுவுமே இன்னும் சாதகமாக வரல. 2 நியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. இப்போ இந்த 3 நியூஸுமே திமுகவுக்கு தான் போயிருக்கு. கருத்து கணிப்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சுவலாக எடுக்கிறவங்க ஒரு சில சாம்பிளிங் வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. கிராமத்தில் லட்சே வந்து மேலூரில் இல்லை கிழக்கு பகுதியில் ஒவ்வொரு பூத்துலேயும் போய் நீங்கள் சாம்பிள் எடுத்தீங்களா? இங்கே இருக்கக்கூடிய மேலூர் பகுதி வேறு மாதிரி இருக்கும், கிழக்கு வேறு மாதிரி இருக்கும், மத்தி வேறு மாதிரி இருக்கும், தெற்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேறு வந்து உங்களுக்கு டீமோகிராஃபிகள். இவங்க எல்லார்ட்டையும் நீங்கள் கருத்து கணிப்பு எடுத்தீங்களான்றது தெரியாது. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் முழுக்கவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு அம்மாவின் ஆட்சிக்கு எதிரான எந்த ஒரு எண்ணமும் மக்களிடத்தில் இல்லை என்றதை நாங்கள் நேரடியாக பார்க்கின்றோம். தேவைகளை நாங்கள் தான் நிறைவேற்ற முடியுன்றதை நம்பி எங்கிட்ட கேட்குறாங்களே தவிர குற்றம் குறை சொல்லி எங்களை வந்து எந்த இடத்துலையும் நிராகரித்ததாக நாங்கள் பார்க்கவே இல்லை. அதனால் கருத்து கணிப்பு என்பதை விட நாங்கள் பார்க்கும் முகங்கள் எங்களுக்கு வெற்றி சின்னத்தை காண்பித்து கொண்டே இருக்கின்றது, எங்களுடைய வெற்றியை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை தான் நான் பார்க்குறேன். இறுதி கேள்வி சார், முகிலன் சொல்கிறது தெரியுமா? தெரியுங்க. அதாவது முகிலன் தெரியுமான்னு கேட்குறது இதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இன்றைக்கு வந்து ஒரு சமூக நல ஆர்வலராக இருந்து பல்வேறு எதிர்கருத்துக்கள் முன்ன பின்ன எது சொல்லியிருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு சமூக நல ஆர்வலராக இருந்திருக்கிறார். அவர் தேடும் படலத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கு அவருடைய எங்கே இருக்காங்கன்றது தெரியாமல் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய கேள்விக்குறையாமல் ஒரு வருத்தப்படுகிற விஷயமாகவும் இருக்கின்றது. முகிலன் கண்டிப்பாக போலீஸ் துறையினால் அதிகபட்சமாக இன்றைக்கு முயற்சி எடுக்கப்பட்டு தேடப்பட்டு வருகின்றார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எங்களுடைய எதிர்கருத்துக்களை வந்து நாங்கள் வந்து மாற்றணும், மறைக்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா இப்போ எப்படி சொன்னாங்கன்னா முகிலன், நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட ஏன் வச்சேன்னா, ஆளுங்கட்சியோட சதின்னு சொல்லி இந்த நியூஸ் பேப்பர் நீங்களே படிச்சிருப்பேன். இன்னொன்று எதிர்கட்சி சதி. அவர் தூத்துக்குடி போராட்டமாகட்டும், ஸ்டெர்லைட் ஆகட்டும், எல்லாத்துக்கான எவிடன்ஸுமே அவர் வச்சுருந்தார் கையில். அவர் அங்கே மதுரையில் இருக்கணும், சென்னை போகிறப்போ அவர் ஆளக்கணும். இன்ன வரையும் சரி அவர் காணவில்லை தான், உயிரோட இருக்காருனே தெரில. அப்படின்றப்போ அவர் சமூக சேவகர் காணன்றதா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆளுங்கட்சி நீங்கள் இருக்கீங்க சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு இதில் தெரிய வாய்ப்பில்லை. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூக ஆர்வலர், சமூக சேவகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்களை வந்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். கடந்த 2 வருஷமாக மாநில முதல்வர் எங்கள் அம்மாவின் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 போராட்டங்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். அது 30,000 போராட்டத்தையும் ஒருவேளை நாங்கள் நசுக்கணும்னு நினச்சிருந்தாலோ, இது உடைக்கணும்னு நினைத்திருந்தாலோ, இந்நேரம் வந்து பல வேலைகள் வந்து நீங்கள் இதே மாதிரி குற்றச்சாட்டுகள் வைத்திருப்பீர்கள். ஜனநாயக முறைப்படி அனைத்து தடவையும் நாங்கள் நடந்திருக்கின்றோம். முடியாத பட்சத்தில் தான் எங்கள் ஏதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தடியடியோ ஒரு மற்ற ஆக்ஷன்ஸோ வந்து வன்முறையை தடுக்க முடியாத பட்சத்தில் தான் நடந்திருக்கின்றது. மற்றபடி வந்து எங்கேயுமே யாரையுமே அப்ரெஸ் பண்ணதுன்றது நாங்கள் கிடையவே கிடையாது. யாரையுமே எந்த வாய்ஸுமே நாங்கள் அப்ரெஸ் பண்ணலை. ஸோ அதனால் எல்லோருமே சுதந்திரமாக பேசிக்கிட்டு இருக்கப்போ முகிலனுக்கு மட்டும் நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் எதிராக இருக்க மாட்டோன்றது எல்லோரும் தெரிஞ்சது தான். இன்றைக்கு போலீஸ் துறை தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கான போஸ்டர்களை ஒட்டி அதற்கான தேடும் படலத்தை மிக கடுமையாக செய்து கொண்டிருக்கின்றது. அவர் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதல்களோடு இங்கே முகிலன் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி தான், சட்டத்தின்படி தான் நாங்கள் வந்து அவரை எதிர்கொள்வோமே தவிர வேறு எந்த வழியிலும் எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு விருப்பமே இருந்ததில்லை.
தேங்க்யூ.